கோமதி வருத்தப்பட்டுக்கிட்டே தாய் வீட்டு சீதனம் வரலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது பாண்டியன் வந்து என்ன சீர்னா என்ன புடவை நகை தானே, அதெல்லாம் அவனுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன்ல வருஷம் நீ கேட்காமலே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நான் அவனோட கல்யாணம் முடிச்ச புதுசில் நான் காஞ்சிபுரத்தில் பட்டு புடவை வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கோமதி என்ன இருந்தாலும் தாய் வீட்டு சீதனம் மாதிரி வராதுன்னு சொல்லிட்டு போயிடறாங்க. மீனாக்கு செந்தில் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ ஸ்பீக்கரில் போட சொல்லி மீனா சொல்கிறாங்க. ராஜி கூட சொல்கிறாங்க, நீங்கள் ஏதாவது பர்சனலாக பேசுவீங்க வேணாக்கா ஸ்பீக்கரில் போடாதீங்க. ஆமாம் அவர் ரொமான்ஸாக பேசிட்டாலும் போட்டு விடுங்க அப்படின்னு செந்தில் அப்போ சொல்கிறாரு. நான் வந்து பட்டாசு வெடிப்பேனா, நீ வந்து எனக்கு வதசம் சுடுவியான், நீ வந்து நான் வந்து 1000 வாழை வெடிப்பானா, நீ வந்து ஸ்வீட் பண்ணுவியான், சரச்சக்கரம் விடுவேனா, நீ வந்து எனக்கு ஊட்டி விடுவியான்னு சொல்லி ரைமிங்காக பேசிகிட்டு இருக்கிறாரு. உடனே கோமதி ஃபோன் எடுத்து, ஏன்டா நீ அப்போ எதுவுமே செய்ய மாட்டேன், என் மருமக உனக்கு எல்லா வேலையும் செஞ்சு உனக்கு ஆக்கி போட்டுக்கிட்டே இருக்கணுமா? தீபாவளி என்ன தனியாக கொண்டாட போறியா? தனியாக கொண்டாடினா நீ அங்கேருந்து கொண்டாடிக்கோ, என் மருமக இங்கே தான் இருப்பா, எல்லா பட்டாசையும் எடுத்து ஒழுங்காக வந்துச்சாரு அப்படின்னு சொல்லி கோமதி ஃபோன் வச்சுருவாங்க. இந்த பக்கம் சுகன்யாட்ட கேட்குறாங்க, எங்கம்மா பழனி வேலுன்னு சொல்லி. எனக்கு தெரில தச்சின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அப்போ பழனி வந்துடுறாரு. வரும்போது வந்து இவ்வளோ நாளாக நீ வந்து வருத்தப்பட்டேன்னு எனக்கு தெரியாதுக்கா, உனக்கு என்னால் முடிஞ்சது எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கணும்னு ஆசை தான், ஆனால் என்னால் இதான் முடியுது, என்கிட்ட காசு இவ்வளோ தான் இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது புடவை எல்லாத்தையும் எடுத்து தாய் வீட்டு சீதனமாக அதை வச்சுக்கோன்னு சொல்லி அப்போ கோமதி ரொம்ப சந்தோஷமாக ஆனந்த கண்ணி அடிக்கிறாங்க. அப்போ வந்து பழனிவேல் சொல்கிறாரு, இந்த புடவை வந்து விலை கம்மியாக, விலையை பற்றி எதுக்கா பேசுகிற, இது நீ கொடுத்ததே போதும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நெகிழ்ச்சியாக பேசுகிறாங்க. பழனிவேலும் கோமதியும் நல்ல பாண்டிங்கில் இருக்கிறாங்க. இந்த சந்தோஷம் நீடிக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.